அண்ணாமலைங்கிற நாயினுடைய வாழை நிறுத்த முடியாது. நான் இந்த வாள் அப்படித்தான் இருக்கும். ஏன்னா அது உண்மையை பேசுற நாய். இந்த நாய் உண்மையை பேசுற நாய். இது ஜால்ரா அடிக்கிற நாய் கிடையாது. இன்னைக்கு ஒரு கட்சியில சேர்ந்ததுக்காக ஒரு சினிமா நடிகருக்கு ஜால்ரா அடிக்கிற நாய் இல்லை. இந்த நாயோடைய வாள் கொஞ்சம் வளைஞ்சுதான் இருக்கும். திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் தாவிக தலைவர் விஜய் வாய் திறக்காமல் இருப்பது பற்றிய கேள்விக்கு பதிலளித்த அண்ணாமலை, விஜய் எல்லா இடங்களிலும் கம்மன் இருப்பது சரியல்ல, பேச வேண்டிய இடத்தில் பேச வேண்டும் என்றார். இதை விமர்சித்த தாவிக நிர்வாகி அருண்ராஜ், எப்போது பேச வேண்டும் என விஜய்க்கு தெரியும், அண்ணாமலை கம்மன் இருந்தா போதும் என்றார். அதற்கு அண்ணாமலை காட்டமாக பதிலளித்திருக்கிறார். கம்மன் இருக்க வேண்டிய இடத்துல கம்மன் இருக்கணும், கும்மன் இருக்க வேண்டிய இடத்துல கும்மன் இருக்கணும். இது யார் சொல்றது? திரு விஜய் அவர்கள். அரசியல் அப்படி இருக்க முடியுமானே? கம்மன் இருக்க வேண்டிய இடத்துல கம்மன் இருப்பேன், கும்மன் இருக்க வேண்டிய இடத்துல கும்மன் இருப்பேன். திரு விஜய் அவங்ககிட்ட கேளுங்க, ஐயா கம்மன் இருங்க கும்மன் இருங்க, பேச வேண்டிய இடத்துல பேசுங்கன்னு நீங்க விஜய்கிட்ட சொன்னாவே நல்ல அரசியல்வாதியாக வருவார். எவ்வளவு பிரச்சனை நடக்குது, இவ்வளவு சண்டைகள் நடக்குது. நான் பேசவே மாட்டேன், நான் வேடிக்கை மட்டும் பாப்பேன்னா உங்களை நம்பி எப்படி மக்கள் ஆட்சி பொறுப்பை கொடுப்பாங்க? தப்பா தப்புன்னு சொல்லுங்க, சரியா சரின்னு சொல்லுங்க. ரோட்டுக்கு இந்த பக்கம் இருங்க அல்லது ரோட்டுக்கு இந்த பக்கம் இருங்க, நடுவில் நின்னா எப்படிங்க ஐயா? வண்டி நடுவில் தானே வரும். அதனால திரு விஜய் அவர்கள் நியாயப்படி மக்களுடைய உணர்வு இன்னைக்கு எந்த பக்கம் இருக்கு? திருப்பரங்குன்றத்திலே தீபம் ஏற்றப்பட வேண்டும் என்று இருக்கும் பொழுது அவங்களுடைய ஆதரவு எந்த பக்கம் இருக்கணும்? நான் பேசவே மாட்டேன்னா அது எந்த விதமான அரசியல்? தலைவர் சொன்ன டயலாக் இருக்குல்ல, அது யாருக்கு பொருந்தமோ இல்லையோ, நண்பர் அண்ணாமலைக்கு பொருந்தும். அவரு கம்முன்னு இருக்க வேண்டிய இடத்துல கம்முன்னு இருந்திருந்தா அவர் இருக்க வேண்டிய இடத்துல இன்னும் தொடர்ந்து இருந்திருப்பாரு. அதனால எங்க கட்சி தலைவர் எப்ப எது பேசணும்னு அவர் சொல்ல தேவையில்லை, எங்க தலைவருக்கு நல்லாவே தெரியும். ஆனா இந்த அண்ணாமலைங்கிற நாயினுடைய வாழை நிறுத்த முடியாது. நான் இந்த வாள் அப்படித்தான் இருக்கும். ஏன்னா அது உண்மையை பேசுற நாய். இந்த நாய் உண்மையை பேசுற நாய். இது ஜால்ரா அடிக்கிற நாய் கிடையாது. இன்னைக்கு ஒரு கட்சியில சேர்ந்ததுக்காக ஒரு சினிமா நடிகருக்கு ஜால்ரா அடிக்கிற நாய் இல்லை. இந்த நாயோடைய வாள் கொஞ்சம் வளைஞ்சுதான் இருக்கும். இந்த நாய் அப்படித்தான் பேசும். அதை இந்த நாய் ரொம்ப பெருமையா பேசும். அதுக்காக என்ன வந்தாலும் இந்த நாய் அதை ஏத்துக்கொள்ளும். அப்படித்தான். ஏன்னா இது நன்றியுள்ள விசுவாசமான நாய் மோடிக்காக, நாட்டு மக்களுக்காக. அதனால மற்ற சினிமா நடிகர்களுக்காக ஜால்ரா அடிக்கிறதுக்காக நான் அரசு பதவியை ரிசைன் பண்ணிட்டு இங்க வரல. நான் ஒரு உன்னதமான ஒரு கோட்பாட்டுக்காக வந்திருக்கேன். இப்படித்தான் அந்த வாள் கொஞ்சம் நெளிஞ்சு வளைஞ்சுதான் இருக்கும். வருகின்ற காலத்திலையும் பல பிரச்சனைகளை நான் சந்திக்கத்தான் போறேன். ஆனா மக்களுக்காகத்தான் நான் சந்திக்கிறேன். அதை பெருமையாகத்தான் எடுத்துக்கிறேன். ஒரு ஜால்ரா அடிச்சுதான் ஒரு பதவியில் இருக்க வேண்டும் என்றால் அந்த பதவி எனக்கு தேவையில்லை. அந்த பதவி என் மயிருக்கு